வழங்கும் 3 முடிச்சு. ஜெயதேவி அம்மா, நீங்க அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது நான் உங்க கண்ணுல கண்ணீரை பார்த்தேன். ஏதாவது பிரச்சனையா? சந்தோஷம், சோகம், கண்ணீர் இதெல்லாம் மனுஷங்களோட முகத்துல வந்து வந்து போய்கிட்டேதாமா இருக்கும். காரணம் என்ன வேணா இருக்கலாம், ஆனா என் விஷயம் வேற, உன் விஷயம் வேறையா இருக்கலாம். என்னோட வேலை ஜனங்களுக்கு சேவை செய்யறதுதான். என்னோட கஷ்டத்தை நான் வீட்டு விருந்தாளுங்க கிட்ட காட்டினா அவங்க கஷ்டத்தை என்னால எப்படி தீர்த்து வைக்க முடியும்? அதனால இங்க பார்த்தத நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா எனக்கு வெளியில தேவையில்லாம கெட்ட பேர் ஏற்படுத்திடுவாங்க. எங்களுக்கு புரியுதுமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். ரொம்ப நல்லது. இது ஜெயதேவியோட தர்பார். ஜனங்க இங்க அவங்க விருப்பத்துக்கு தான் வருவாங்க, ஆனா இங்க இருந்து போகும்போது ஏன் விருப்பப்படிதான் போவாங்க. என் போன் எங்க வச்சேன்? ரோகிணியா? அட, அது நான் என்னுடைய மொபைல் எங்கேயும் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஓ அப்படியா? சரி, எங்க வேணா போய் தேடி கண்டுபிடி. சரி, அங்க போய் பாக்குறேன். இந்த பாழா போனவளுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா? ஒருவேளை இவ என்ன இங்க பாத்துட்டானா என்ன பண்றது? ஏதோ கிடைச்சிருச்சு. சரி, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சசி, என் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இல்ல இல்ல ஜெயதேவி அம்மா, நீங்க வேற. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போகவே மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, அந்த ஏரியால இருக்கிற மொத்த வீட்டையும் நான் உங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துடுறேன். எல்லாம் உங்க பேர்லயே தான் இருக்கும். தட்டுற வேலையை முதல்ல நிறுத்து. போய் அடுத்த வீட்டை என் பேர்ல எழுதி வாங்குற வேலைய பாரு. கண்டிப்பா ஜெயதேவி அம்மா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ஏரியால எந்த வீடு வேணும்? பரத்வாஜ் ஹவுஸ். நீங்க நீங்க விளையாட்டு தானே சொல்றீங்க? ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. நீங்க தான் என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கீங்களே, பரத்வாஜ் ஹவுஸ் என்கிட்ட இருந்து எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி. அந்த வீடு தான் எனக்கு சொந்தமாச்சு. அதனால தானே அந்த ஏரியால இருக்கிற மொத்த வீட்டையும் நான் உங்க பேருக்கு மாத்தி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன் ஜெயதேவி அம்மா. ராமு, இந்த சசி என்ன உளறிக்கிட்டு இருக்கா? இந்த பொண்ணு அப்பாவியா இருக்கால. சசி, இங்க நான் வச்சதுதான் சட்டம். நான் எப்ப வேணா என்ன வேணாலும் சொல்லுவேன், அதே மாதிரி எப்ப வேணாலும் மீறவும் செய்வேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சீமா ரோகிணியால ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கல்ல, அந்த கோவத்தினால தானே நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க. அட, அவங்க செஞ்ச தப்புக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்களுக்கு எடுத்து கும்பிடுறேன்.
ஏன் நான் உங்க காலி கூட விழற? ஆனா ஒண்ணு, அந்த பரத்வாஜ் ஹவுஸ் சொந்தமாக்குனா ஒரு இடத்தை மட்டும் விட்டுருங்க. இல்லன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவாங்க ஜெயதேவி அம்மா. அந்த வீடு மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா என்னால அந்த வீட்டுல இருக்கவே முடியாது. என்னால அந்த வேலையை மட்டும் செய்யவே முடியாது. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஜெயதேவி அம்மா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வீட்டை மறந்துருங்க. நான் உங்களை ராம, இப்ப மணி என்ன ஆகுது? அது 11 மணி ஆச்சு. சசி, இப்ப உன்னோட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரமா போய் நான் சொன்ன வேலைய பார்க்க ஆரம்பி. அந்த வீடு கூடிய சீக்கிரம் என் கைக்கு வந்தாகணும். எனக்கு கட்சி வேலைகள் நிறைய இருக்கு. வா போலாம். அம்மாடி, அது என்ன மாதிரி ஷோவா இருந்தாலும் பரவாயில்ல. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும்மா. ஆனா ஜானவி, இதுல நீ கலந்துக்கிறதுனால உன் உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்கம்மா. நீ கர்ப்பமா இருக்கிறத மறந்துடாத. நான் வச்சிடுறேன். பெரியத்த, உங்களுக்கு தெரியுமா, ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. நம்ம ஜானவிய கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் டிவில பாக்க போறோம். சாயங்காலம் 7 மணி ஷோல வர போறாளாம். அது எப்படிங்கக்கா? ஆமா கருணா, மருமகள் நம்பர் 1 அந்த ஷோல அவ கலந்துக்க போறாளாம். இன்னைக்கு நம்ம அவளை பாக்கலாமா? அட அக்கா, அது என்னோட ஃபேவரட்டான ஷோ. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த மாதிரி நிலைமையில நம்ம ஜானவி எதுக்காக டிவி ஷோக்கெல்லாம் கலந்துக்கணும்? ஆனா ஜானவி அதுல கலந்துக்க ஆர்வமா இருக்கா. அதனால இத நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அப்புறம் அந்த பாவனா இருக்கால, அவளும் அந்த ஷோல கலந்துக்கிறாளாம். ஜானவி பாவனா கூட இந்த ஷோல கலந்துக்க போறாளா? என்ன ஆக போதுன்னு தெரியல. நான் ஜானவி கிட்ட இத பத்தி பேசியே ஆகணும். அப்பதான் அவ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. அப்புறம் நம்ம எல்லாருமே ஜானவிக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கணும் பெரியதே. கண்டிப்பாமா. அதுவும் இல்லாம அந்த ஷோ ரொம்ப பாப்புலரான ஷோ. ஆமா பவி, நீங்க வேணா பாருங்க, நம்ம ஜானவியும் டிவில வந்து பெரிய செலிபிரிட்டி ஆயிடுவா. அக்கா, இதுல எந்த பொண்ணு மருமகளா வர்றாளோ இல்ல மருமகளாக நினைக்கிறாளோ அவளை சமையல் பண்ற விஷயத்துல இருந்து பாட்டு பாடுற விஷயம் வரைக்கும் எல்லாம் செய்ய வைப்பாங்க. அதுல எல்லாத்துலயும் அவ பாஸ் ஆயிட்டாள்னா அப்புறம் அந்த பொண்ணுதான் நம்பர் 1 மருமகள் ஆயிடுவா. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இந்த தடவை என்னோட ஜானவி தான் ஜெயிக்க போறா. நம்பர் 1 மருமகள் ஆக போறா. பாருங்களேன், அந்த அம்மன் அருளால நீங்க சொன்னது அப்படியே பலிக்கணும். நான் ஜானவி கிட்ட இப்பவே போன்ல பேசி ஆகணும். நான் இப்ப வந்துடுறேன். ஜெயதேவி அம்மா, என்னால உங்க பேர்ல இந்த பரத்வாஜ் ஹவுஸ் எழுதி வாங்கவே முடியாது. ஹலோ ஹலோ, பேசும்போது போன கட் பண்ணிட்டாங்க. அதுவும் பதில் எதுவும் சொல்லாமலே. ஒருவேளை நான் சொன்ன விஷயம்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு போல இருக்கு. அதனாலதான் போனை பட்டன் வச்சுட்டாங்க. அக்கா, நான் ஜானவி கிட்ட பேசிட்டேன். பாவனாவை பத்தி சொன்னேன். ஆனா அதுக்கு ஜானவி என்கிட்ட என்ன சொன்னா, பாவனா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ மேல சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றா. ரோகிணி, உனக்கு ஒரு வேளை பாவனை மேல சந்தேகம் இருந்தா சரிதான். நாம அவளை ரகசியமா கண்காணிப்போம்.
மாதிரி இருந்ததுல அந்த சத்தம் இப்போ சசி ரூம்ல இருந்து தான் வந்துச்சு. ஜெயதேவி அம்மா கிட்ட முடியாதுன்னு சொன்னா அதுக்கு மரணம் தான் பரிசு. சசி சசி கதவு தர. சசி சசி கதவு தர. தெரியாம அவ கைப்பட்டு பாத்திரம் கீழே விழுந்திருக்கும் போல இருக்குக்கா. வீடு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன கொடுறதுக்காக ஆளை அனுப்பி வச்சுட்டாலே. வீணராணி இங்க பாரு, நாளைக்கு காலையில முதல் வேலையா நீ போய் அந்த ஜெயதேவி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேதான் ஆகணும். 3 முடிச்சு. முதல் முறையா ஒரு ரியாலிட்டி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போயிட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேசுங்க. அம்மாடி ஜானவி, நீ கவலைப்படாத. எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் உன் கூடதாம்மா இருக்கு. அட, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் டிவி பக்கத்துல உட்காந்துட்டு மொத்தமா கத்திக்கிட்டே இருக்கலாம். ஜானவி ஜானவி ஜானவி. அம்மா ஜானவி, தைரியமா போமா, வெற்றியோட திரும்பி வா. தேங்க்யூ. ஜானவி, தயிர்ல சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்க, சாப்பிடு. எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். பாவனா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ பெர்ஃபெக்ட்டான மருமகளாக போறியா? ஆல் தி பெஸ்ட். அவ மருமகளாக போகல, எல்லா விஷயத்திலையும் தான் தான் சிறந்தவன்னு நிரூபிச்சு காட்ட போறா. அது எப்படி குடுமா? இந்தம்மா சக்கரை கலந்த தயிர் சாப்பிட்டுட்டு கிளம்பு. பாவனா, அப்புறம் என்னோட வைஃபும் அந்த போட்டியில கலந்துக்க போறா. நீ வேணும்னா பாரு, உன்னால அவ்வளவு சீக்கிரமா அவளை ஜெயிக்க முடியாது. பாவனா, ஐ எம் சாரி, சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நானும் ஒரு பெர்ஃபெக்ட்டான புருஷன்றத ஜானவி நிரூபிச்சு தான் ஆகணும். Both of you, all the best. And ஜானவி, ஐ எம் சாரி. உன்னை சேர் பண்ணுன்றதுக்காக நானும் அங்க வரணும் தான் ஆசைப்படுறேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை இருக்கு, நான் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க. உங்க விஷஸ் எப்பவும் எனக்கு இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நைட்டு நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து மீட் பண்றேன். எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நைட் ஷிஃப்ட். ஜானவி, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நீ காம்படிஷனை முடிச்சிட்டு உன்னால நைட் ஷிஃப்ட் எப்படி பண்ண முடியும்? அதை நினைச்சு நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க ஆரியா. நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க தலைகுனிற மாதிரி உங்க பொண்டாட்டி நடந்துக்க மாட்டா. டேய் ராமு, இது என்னோட முதல் ரேலி. திரும்பின பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்க, என்னோட பாதுகாப்பு விஷயத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. ஜெயதேவி அம்மா, ஜெயதேவி அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மேல கருணை காட்டுங்க. என் வயித்துல குழந்தை இருக்கு ஜெயதேவி அம்மா, அதுக்காகவாது என்ன கொஞ்சம் மன்னிங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், இனிமே ஏன் காரணத்தை கொண்டு நான் உங்க பேச்ச மீறவே மாட்டேன். தயவு பண்ணி என் மேல கருணை காட்டுங்க. எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, உயிர் பிச்சை கொடுங்கம்மா. சசி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடியிலேயே நீ உஷாராயிட்ட போல இருக்கு. ஆமா, ஆனா அது வந்து நான் எப்படி அவங்க கிட்ட அந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் வாங்க முடியும்? ஏன்னா அந்த வீட்ல யாருமே என்னோட பேச்ச கேட்க மாட்டாங்க. நான் எப்படி உங்களை சம்மதிக்க வைக்கிறது, சைன் போட கேக்குறது? நீ பரத்வாஜ் வீட்டோட உண்மையான பத்திரத்தை என் கையில கொண்டு வந்து கொடு. மீதி வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், பரத்வாஜ் வீட்டோட பத்திரம் கூடிய சீக்கிரமே என் கைக்கு வந்து சேரணும்.
அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படி சேரலன்னா உனக்கு மரணம் நிச்சயம். இப்ப நான் என்ன பண்றது? நான் எப்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது? நான் இந்த விஷயத்த பரத்வாஜ் குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லவும் முடியாது, ஜெயதேவி அம்மா கிட்ட முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. ராணி, உனக்கு நீயே இப்ப குழியை தோண்டி வச்சுக்கிட்ட. நான் இப்ப கண்டிப்பா ஜெயதேவி சொன்ன விஷயத்த பண்ணியே ஆகணும். இப்ப என்கிட்ட அதை விட்டா வேற வழியே கிடையாது. சசி, உனக்காக நான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நானே கட் பண்ணி தரேன், சாப்பிடு. என்னோட பிரியமான மாமியார இதுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். உட்காரு. சரியான நேரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அத்தை. அது எனக்கு இங்க தனியா உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது. ஏன் சசி, நான் இருக்கும்போது உனக்கு எப்படி போர் அடிக்கும்? இப்ப நான் என்னோட வேலைய எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஜானவி இருக்கால, ஒரு டிவி ஷோ வருதே, மருமகள் நம்பர் 1, அதுல கலந்துக்க போறாளாம். அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்புறம் அது ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னா அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையே. இப்ப நீங்களே பாருங்க, எப்படி இந்த ஒட்டுமொத்த வீட்டோட எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாத்துக்கிறீங்க. காலையில டிஃபன்ல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க ஒரு ஆள் தானே பாத்துக்கிறீங்க. வீட்டோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஒருத்தர் தானே அதை பாத்துக்கிறீங்க. எவ்வளவு பத்திரமா நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. நான் சொல்றது சரிதானே? ஆமா சசி, அது என்னமோ உண்மைதான். வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குல்ல. சரிங்க, எனக்கு மத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனா வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியாத. அத பத்தி நீங்க எனக்கு சொல்றீங்களா? அதாவது வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பத்திரமா வச்சுக்கணுங்கிறது. அதுல என்ன அவ்வளவு கஷ்டம் இருக்கு? நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். என்னன்னா, இந்த வீட்டோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லாக்கர் ரூம்ல தான் வச்சிருக்கோம். பொதுவா நாம ஒரு விஷயத்த சரியான இடத்துல வச்சுட்டோம்னா அப்புறம் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. சசி, வீட்டோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எங்க வேணாலும் இருக்கட்டும். அத பத்தி நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம கேக்குற சசி? அது ரோகிணி, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, என்கிட்டயும் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதை நானும் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் அதை பத்திரமா வச்சுக்கணும்னு அத்தை கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல. சசி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, நீ உட்கார்ந்து பழத்தை சாப்பிடு. காரணம் இல்லாம சசி எந்த வேலையும் செய்ய மாட்டாளே. ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ பத்தி இவ கேட்டிருக்கானா, கண்டிப்பா அதுல வேற ஏதோ ஐடியா இருக்குன்னு எனக்கு தோணுது. ரோகிணியோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு நான் சொன்ன விஷயத்து மேல நம்பிக்கையே வரலன்னு. இந்த அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அடங்கவே மாட்டாளுங்க. வீணா ராணி, இந்த வாட்டி மட்டும் நீ மாட்டிக்கிட்ட, இவளுங்க 2 பேரும் உன் அடியோட அழிச்சிருவாளுங்க. நான் ரொம்ப பிளான் பண்ணி ஜாக்கிரதையா இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் திருடணும். 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எனக்கு ஷாலினி தான் பிடிச்சிருக்கு. நான் இவளை தான் கல்யாணம் பண்ணி. டைம் இப்ப கரெக்டா 7:30 ஆயிடுச்சு. ஜானவியோட ஷோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஜானவியை டிவில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வருங்கால சூப்பர் ஸ்டாரோட அத்தை. அப்ப நானும் சூப்பரா இருக்கணும்ல. இது ஜானவியோட புகுந்த வீடு இல்ல? ஆனா முதல் எபிசோட அவளோட புகுந்த வீட்டுல ஷூட் பண்ணி இருக்காங்க. அது ஏன் அப்படி? பெரிய பாட்டி, இந்த ஷோல எப்பவுமே இப்படிதான். ஒவ்வொரு எபிசோடையும் கண்டஸ்டன்ட் வீட்ல போய் ஷூட் பண்ணுவாங்க. ஓ, சீமா, இந்த உமா பவி எங்க? ஆளையே காணோம். அட சுஜாதா, அப்புறம் இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இந்த டிவி ஷோவை பாத்துக்கிட்டே நடுவுல ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும்ல. அதனால நல்ல நல்ல ரெசிபியா செய்யறதுக்காக பொருட்களை வாங்க போயிருப்பாங்க. அட, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேருக்கு நடுவுல 24 மணி நேரம் காம்படிஷன் நடந்துகிட்டே தானே இருக்கு. என்ன, வித்தவுட் லைட் கேமரா ஆக்ஷன். அத்தை, அங்க பாருங்க, ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் தான் உங்களோட ஃபேவரட் ஹோஸ்ட் விமல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஃபேவரட் கேம் ஷோ மருமகள் நம்பர் 1. நம்ம ஷோவோட சிறப்பம்சமே சிறந்த மருமகளுக்கான தேடல் தான். இந்த ஷோவோட பேரு அதனால தான் மருமகள் நம்பர் 1. இந்த போட்டியை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு த்ரில்லிங்காவும் என்டர்டெய்னிங்காவும் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஷோல கலந்துக்கக்கூடிய எல்லா பெண்களுமே அதிர்ஷ்டசாலிங்க தான் சொல்லணும். இந்த ஷோல கலந்துக்கிறவங்க மருமகளா இருக்கலாம், இல்லனா மருமகளா ஆகலாம். அவங்களுக்காக இந்த கேம் ஷோல ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு, ஏகப்பட்ட சேலஞ்சஸ், ஏகப்பட்ட டாஸ்க். இது எல்லாத்தையும் கடந்த பிறகுதான் யார் சிறந்த மருமகள்ன்ற விஷயமே நமக்கு தெரிய வரும். இப்ப யார்கிட்ட என்ன தகுதி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். இதுல பெஸ்டா வர போறது யாருன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கேம் ஷோக்காக ஏகப்பட்ட என்ட்ரிஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு. இத்தனை பேர்ல இருந்து பெஸ்ட் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. ஏகப்பட்ட டிஸ்கஷன், ஏகப்பட்ட ஃபில்ட்ரேஷன், இது எல்லாமே இந்த ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 6 ஃபைனலிஸ்ட் உங்களுக்காக இங்க வந்திருக்காங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல, கவலையே படாதீங்க. இப்போ நான் உங்களை நேரா எங்க கூட்டிட்டு போக போறேன்னா ஆர்யா ஃபேமிலி கிட்ட தான். அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகுது மருமகள் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 1. எல்லாரும் உங்களோட அப்ளாஸ் கொடுங்க. அட ரொம்ப நல்ல விஷயம். அக்கா, இந்த காம்படிஷன் ஜானு வீட்லயே நடக்க போகுது. அதான் அவங்க மாமியார் இருக்காங்க பாருங்க. அதான் அந்த சாந்தி. சாந்தி அவங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த பாட்டி இருக்காங்களே, அவங்க ரொம்ப ரொம்ப வேஸ்ட். ஆனா இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்பர் 1 ஷோ நம்பர் 1 எபிசோட் எந்த வீட்ல ஷூட் பண்றாங்களோ மருமகன் நம்பர் 1 அந்த வீட்ல இருந்தானே வருவா. அதாவது நம்மளோட ஜானவி. உட்காருங்க, எல்லாருமே அமைதியா உட்காருங்க. வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த ஷோக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்மளோட பிராண்ட் நியூ ஷோவான மருமகள் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த காம்படிஷன்ல 5 டாஸ்க் இருக்கு. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் யார் வின்னர்னு முடிவெடுப்போம். யார் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக போறாங்க, யார் அவுட் ஆக போறாங்க தெரிஞ்சுப்போம். இந்த ஷோல அதிகமான பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றவங்க தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு முன்னேற போறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேற போறாங்க. ஆனா இந்த ஷோல கம்மியான பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்க அவங்களோட நிலைமை டாடா பை பை அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது எலிமினேஷன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 5 டாஸ்க்ல 4 டாஸ்க் போட்டியாளர்களோட வீட்ல நடக்கும். அப்புறமா இந்த 5th டாஸ்க் ரொம்ப கிராண்டான டாஸ்க். அது நம்ம மருமகள் நம்பர் 1 கிராண்ட் செட்ல நடக்க போகுது. அத்தை, அங்க பாத்தீங்களா? சாந்தி அத்தையும் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. இப்ப நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா எப்பாடு பட்டாவது அவங்க சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிக்கணும். ஆனா நான் அதை எப்படி செய்யறது? இந்த பழ பொண்ணு ரோகிணியும் சீமாவும் என்ன இதை பாத்துட்டு இருக்காளுங்க. என்ன பண்றது? சசி வந்து உட்காருமா. அங்க பாரு, ஜானவி டிவில வரா. இல்ல அது வந்து நான் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரத்வாஜ் ஃபேமிலில இருக்கவங்க ஒருத்தங்க ஸ்டார் ஆக போறாங்க. நாளைக்கு பாருங்களேன், நம்ம வீட்டு முன்னாடி பெரிய கியூவே நிக்கும் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. 1-2 ஆட்டோகிராஃப் நானும் சேர்ந்து போடுவோம் பாருங்களேன். சசி இங்க வாமா. ஆம் வர. நம்ம ஷோவோட முதல் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பை ப்ரொஃபஷன் ஒரு நர்ஸா இருக்காங்க. பேஷண்ட்ஸோட சேர்த்து அவங்க வீட்ல இருக்கிறவங்களையும் அன்பா பாத்துக்கிறாங்க. அவங்களோட கிராண்ட் அப்ளாஸோட வெல்கம் பண்ணுங்க மிஸ்ஸஸ் ஜான்வி ஆர்யா. முதல்ல வந்திருக்கல, முதல் ரவுண்ட்லயே அவுட் ஆயிடுவேன். உன்னால பாவனாவுக்கு எதிரா ஒரு ரவுண்டு கூட தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ நம்ம போட்டியோட அடுத்த கண்டஸ்டன்ட், அவங்க கிட்ட 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. முதல் விஷயம், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அவங்க இன்னும் மருமகள் ஆகல, ஆனாலும் ஒரு நல்ல மருமகளாக அவங்க விரும்புறாங்க. நம்பர் 2, அவங்க மிஸ்ஸஸ் ஜானவியோட ஃபேமிலி தான். அதாவது ஒரே ஃபேமிலில இருந்து 2 கண்டஸ்டன்ட்ஸ். கிராண்ட் அப்ளாஸோட அவங்கள வெல்கம் பண்ணலாம் மிஸ் பாவனா. இப்போ விஷயம் என்னன்னா, நம்ம ஷோவோட 2 கண்டஸ்டன்ட்ஸ்மே ஒரே ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. both of them from ஆர்யா ஃபேமிலி. சோ இப்போ நாங்க முதல்ல எங்களோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆர்யா ஃபேமிலிக்கு கொடுக்க விரும்புறோம். சிறந்த ஒரு கைத்தட்டல கொடுங்க ஆர்யாவோட ஃபேமிலிக்கு. எல்லாரும் அறிவு கட்டத்தனமா கையை தட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்குதுங்க. அங்க என்னடானா அந்த ஜெயதேவியோட கத்தி என் கழுத்து வெட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? எதுவுமே புரியாம ஒரே குழப்பமா இருக்கே. கேசவர்தினி வழங்கும் 3 முடிச்சு வழங்கியோர் நீண்ட ஆரோக்கியமான கூந்தலுக்கு